பீகாரில் நாய் ஒன்றிற்கு குடியிருப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ள சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் பேசுபொருளாகியுள்ளது. பாட்னா அருகே உள்ள மசாவுரி மண்டல அலுவலகம் மூலம் இந்த சான்றிதழ் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. குடியிருப்பு சான்றிதழில் நாயின் பெயர், புகைப்படம் மற்றும் பெற்றோரது பெயர் இடம்பெற்றிருப்பது பெரும் சர்ச்சையாகிய நிலையில் இந்த சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சான்றிதழை விநியோகம் செய்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. பழனியில் 4 ஆண்டுகளாக பட்டா வழங்காததை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பழனி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் கோட்டாட்சியர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிலையில் 4 ஆண்டுகளாக ஜமீன் உபரி நிலத்தில் விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு பட்டா வழங்க கோரி மனு கொடுத்து வருவதாகவும், வருவாய்த்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலதாமதம் செய்வதாகவும் கூறி தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அதிகாரிகள் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்க உறுதியளித்ததைத் தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டனர். வேலூரில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒடகத்தூர் அருகே உள்ள அக்ரஹாரம் என்ற கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான சுமார் 350 சதுர மீட்டர் அளவுள்ள கிராம நத்தம் மற்றும் பாதைகளை ஆக்கிரமிப்பு செய்து சிலர் குடிசைகளும் மாட்டுக் கொட்டகைகளும் அமைத்ததாக தெரியவருகிறது. இதுகுறித்து வருவாய்த்துறையிலும் நீதிமன்றத்திலும் தொடரப்பட்ட வழக்குகளில் அவற்றை அகற்றுமாறு தீர்ப்பளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின் அவர்கள் வைத்திருந்த ஆவணங்களை பரிசோதித்த தாசில்தார் அதிகாரிகளின் கையெழுத்து இல்லாத இந்த ஆவணங்கள் போலியானவை என தெரிவித்தார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.